அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க ஐயனார் துணை சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வானதியை வந்து நம்ம பாண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு நம்ம வானதி அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறாங்க. அததான் ஒரு குட்டி ப்ரோமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த வானதி வந்து குடும்பத்தை பிரிக்க மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பாண்டிட்ட. அதாவது பாத்தீங்கன்னா உங்க அண்ணி எதுக்கு அந்த ரூம்ல இருக்காங்க, அவங்க வந்து சும்மா ஒரு பொய்யா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தவங்க தானே, உங்க சோழனனுக்கும் அவங்களுக்கு என்ன உண்மையாவா கல்யாணம் நடந்தது, அதாவது அவங்க இருக்க ரூம் வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம், அவங்கள அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொன்னோடனே அதாவது நம்ம பாண்டிக்கு பயங்கர கோவம் வந்தது. அதாவது நீ வந்து தேவையில்லாம பேசாத வானதி, அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே வீடா மாறிச்சுது, நீ அவங்களே வீட்டை விட்டு வெளியே போய் சொல்ற அப்படின்னு சொன்னா அந்த வானதி வந்து கேட்கவே இல்லை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டி வந்து இன்னும் சேரனனுக்கு கல்யாணம் முடியல, அதுக்கு நான் எப்படி தாலி கிட்டது அப்படின்னு சொன்னேன். உங்க சேரனை எப்போ கெட்ட, அதுக்குள்ளேயும் நமக்கு வயசாயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வானதி வந்து ரொம்ப இதா இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியை யோசித்து பார்த்துக்கிட்டு, அதாவது வானதி இப்ப வீட்டுக்குள்ள வந்தா நம்ம குடும்பத்தையே பிரிச்சிருவா போலுக்கு, அதனால அவளை நம்ம இப்ப கல்யாணம் பண்ணது சரியில்லை அப்படின்ட்டு நம்ம பாண்டி வந்து அதாவது ஒரு ஷாப்லயே உட்கார்ந்துருக்காரு. அப்போ வந்து நம்ம வானதி வந்து வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க, நம்ம பொண்ணு கேட்டு வராங்க இன்னைக்கு அப்படின்னு. அதுக்கடுத்து யாரும் வரல அப்படின்னு வானதி அப்பா வந்து என்னமா இன்னும் ஒருத்தரும் வரல, கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சொன்னோடனே நம்ம வானதி வந்து பாண்டிக்கு போன் அடிக்கிறாங்க. ஆனா பாண்டி வந்து போனை எடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து சேரனுக்கு அடிக்கிறாங்க. நானும் பாண்டி ஒரு ஷாப்புலதாமா இருக்கான், இப்போ வந்துருவான் அப்படின்னு சொன்னா போன் அடிச்சேன் இப்பதான் அப்படின்னு சேரன் சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த வானதி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பாண்டி வந்து போகவே இல்லை. அதுக்கு அடுத்து நம்ம பாண்டியை வந்து சந்திச்சாங்க நம்ம வானதி. அப்போ வந்து நம்ம பாண்டி வந்து நீ எனக்கு வேண்டாம், இந்த கல்யாணம் இப்ப நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சியாகி வானதி வந்து நம்ம பாண்டிட்ட கெஞ்சுறாங்க. பரபரப்பா போயிட்டு எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.